டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்ற நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கான செல்லும் காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்பொழுது பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா அவர்கள். ராஜா, வணக்கம். இந்த சந்திப்பு என்பது இன்றைய நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் அவர்கள் மனுக்களை வழங்க இருக்கிறார் நரேந்திர மோடியிடம்? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக ஒரு நாள் பயணமாக டெல்லி வந்திருந்தார். தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 10:40 மணி அளவில் பிரதமர் அலுவலகத்திற்கு தமிழக முதல்வர் சென்றடைந்தார். பொதுவாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு அவர் இல்லத்தில் நடைபெறும். இந்த முறை பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தால், கல்வி திட்டத்திற்கு பல்வேறு நிதி பங்கீடு மத்திய அரசு இருந்து தமிழகம் பெற வேண்டி இருக்கிறது. அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை கோரிக்கையை வலியுறுத்தி அது நிதி பெறுவதற்காக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் பல்வேறு ரயில் திட்டங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் நிதி பெறாமல் இருக்கிறது. இது தொடர்பாகவும் தமிழக முதல்வர் வலியுறுத்துவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை தாண்டி தொடர்ந்து இந்த தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து தமிழக முதல்வர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். உடனே அவர்கள் விடுவிக்க வேண்டும், மேலும் தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த சூழ்நிலை இது தொடர்பான ஒரு வலுவான அழுத்தமும் கொடுக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை தாண்டி பல்வேறு அதாவது கடந்த வருடம் இந்த பேரிடர் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதற்கான நிதி முழுமையாக தமிழகம் பெறவில்லை. இது தொடர்பாக அவ்வப்போது தமிழக அரசிலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் இந்த சந்திப்பில் இது தொடர்பாக முழுமையான தொகை பெறுவதற்கான கோரிக்கையும் வலியுறுத்தப்படும் என தெரிகிறது. இதை தாண்டி தமிழக முதல்வர் அமெரிக்க பயணம் மேற்கொண்டு வந்த பிறகு அங்கு உள்ள பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தினாலும் சில திட்டங்களுக்கு மத்திய அரசினுடன் அனுமதி பெற வேண்டும். இது சார்ந்த துறை சார்ந்த திட்டங்களுக்கும் சந்திப்பில் வலியுறுத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி ராஜா. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.